முதல் நிலையை கடப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. அதிசயமான புல்லுருவிகளுடன் சில சக்தி வாய்ந்த மூலிகைகளையும் சேர்த்து அரைக்கப்பட்ட கூளை என் உடம்பின் மீது தேய்க்கத் தொடங்கினார் இளங்கோ சித்தர். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உடம்பின் அனைத்து பாகங்களிலும் தடவப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின்பு குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றி குளிக்க வைத்தார்கள். பௌர்ணமி போன்ற நாட்களில்தான் கன்மகாண்ட பூஜைகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த மூலிகை குளியல் என்னென்ன மாற்றங்களை செய்யும் என்பதையும் விளக்கினார் இளங்கோ சித்தர். இது போன்ற பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுக்கும் ஒரு கொடுப்பினை வேண்டுமா? முதல் நிலையான மூலிகை குளியல் முடிந்தவுடன் என் மனம் அமைதியானது. எனக்குள் இருந்த கேள்விகள் அனைத்தும் மறைந்து போனதை என்னால் உணர முடிந்தது. கன்மகாண்ட பெட்டி இருக்கும் பகுதியின் அருகில் சென்றேன். 2ஆம் நிலைக்கு செல்வதற்காக என்னை மனதளவில் தயார் செய்தார் இளங்கோ சித்தர். தெய்வங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் தர்ப்பை புல் மற்றும் வெட்டி வேர்களால் ஒரு படுக்கை தயார் செய்யப்பட்டிருந்தது. மனித உடல் தெய்வாம்சத்தை தனக்குள் அடக்கியது என்பதால் நாமும் இதை தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விளக்கமளித்தார் இளங்கோ சித்தர். பொதுவாக இந்த மாதிரி ஒரு புற்களை தெய்வத்துக்கு படுக்க வைக்க தான் பயன்படுத்துவாங்க. பள்ளியரில் கூட சாமி விட்றாங்களே அங்கே தான் பயன்படுத்துவாங்க. அதை மனுஷனை பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக பயன்படுத்துவோம். ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வாம்சத்தையே தனக்குள்ளே அடக்கிய மனித ரூபம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இது செய்யல அடையாளம் தப்பு. சித்தர் சொன்னப்பா, ஏன்னா இவன் தான் இறைவனவன், இறைவன் நோக்கி அவன் பயணம். தன் ஒரு கையில் என் தலையை பிடித்து மெதுவாக படுக்க வைத்தார். கைகள் வெளியே தெரியாதவாறு துண்டால் மூடப்பட்டது. பின்பு ஒரு இதமான இசை ஒலிக்கத் தொடங்கியது. அதை கேட்டுக்கொண்டே ஆழ்ந்த நித்திரைக்கு போகும்படி கூறினார் இளங்கோ சித்தர். தியானத்தில் இருக்கும்போது என்னுடைய உடம்புல இடுப்பு பகுதியில் தொட்டார். தொட்ட உடனே அந்த வலி ஓவராக இருந்த இடத்துல தொட்டதுனால அந்த வலி குறைஞ்சிருச்சு. அவர் தொட்ட உடனே அப்படியே தசைப்பகுதியெல்லாம் கீட்டாக இருந்தது, அப்படியே குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே அந்த வலி கால் வலி, இடுப்பு வலி, அந்த வலியெல்லாம் சரியாயிடுச்சு. தன் உடலில் வலி இருந்த பகுதிகளை கூட வராகி சித்தரே கண்டுபிடித்ததாகவும் பின்பு வலி இருந்த இடத்தை தொட்டு குணமாக்கியதையும் மிக நன்றாக உணர்ந்தாராம். வராகி சித்தரின் முன்பாக ஒவ்வொருவராக அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தனர். ஒருவருக்கு அல்சர் நோய் முற்றிப்போய் கேன்சராக மாறுவதற்கான ஆரம்ப நிலையில் இருந்ததை தனது கூடு விட்டு கூடு பாயும் கலையின் மூலம் கண்டுபிடித்த வராகி சித்தர் அதை குணமாக்குவதற்கான முயற்சியில் இறங்கினார். அல்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நபரின் சட்டையை கிழற்றச் சொல்லிவிட்டு நடப்பதை மட்டும் கவனிக்கச் சொன்னார். இருவரும் கண்களை மூடி தியானம் செய்யத் தொடங்கினர்.
வராகி சித்தர் தியானத்தின் உச்ச நிலையை அடைந்து கொண்டிருந்த நேரம் எதிர்பாராமல் நடந்தது அந்த நிகழ்வு. அல்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நபர் திடீரென்று வலியால் துடித்தவாறு கீழே சரிந்தார். சத்தம் போட்டு கதறி துடித்த அவர் சிறிது நேரத்தில் மயங்கி சரிந்தார். அவர் உடம்பும் எந்த அசைவும் இல்லாமல் கிடந்தது. தியானத்தில் இருந்த சித்தர் வெளியே வந்தார். மயக்கமடைந்த நபர் அருகில் உள்ள கட்டிலுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கப்பட்டார். அல்சர் நோயால் பாதிப்படைந்த நபரின் சத்தம், மயக்கம் எதை பற்றியுமே அலட்டிக் கொள்ளாத வராகி சித்தர் அடுத்த நபரின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தயாராகிக் கொண்டிருந்தார். கட்டிலின் மேல் நீண்ட நேரம் மயக்கமடைந்த நிலையில் கிடந்த நபரை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினார் வராகி சித்தரின் சிஷ்யர். சிறிது நேரத்தில் கண் விழித்த அந்த நபர் தான் தியானம் செய்த பொழுது தன் உடம்பிற்குள் நடந்த நிகழ்வுகள் பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அல்சர் ப்ராப்ளம்னு சாமி சொன்னார். அதை சரி பண்ணுறேன், உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதற்கு தீர்வு மருந்து அப்புறம் கொடுக்குறேன், போய் பார்க்குறேன், அந்த இடங்களை கொஞ்சம் சரி பண்ணி வரேன்னாருங்க. கொஞ்சம் நேரம் யாரோ உள்ளே போய் அங்கே தொடர மாதிரி இருந்துச்சுங்க. இன்னும் வலி வந்துருச்சுங்க. வலி வந்தோன்னே என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க சார். வராகி சித்தரின் சிஷ்யராக பணிபுரிந்து வரும் சுதாகர் எப்படி சிஷ்யரானார் என்பது ஒரு வித்தியாசமான கதை. மோகினி பிசாசின் பாதிப்புகளினால் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட இவர் அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் திணறி இருக்கிறார். முதலில் சித்தரை பார்த்தவுடன் தன் பாதிப்பை பற்றி கூறியிருக்கிறார். இவரை உட்கார வைத்து 2 நிமிடம் தியானம் செய்திருக்கிறார் வராகி சித்தர். அந்த இடத்திலேயே தனக்கு உடலிலும் மனதிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை உணர்ந்த இவர் வராகி சித்தருக்கு சேவை செய்யும் பக்குவத்தை அடைந்து விட்டதாகவும் சொன்னார். மோகினி பிசாசு இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப இதில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் வச்சு வராகி சித்தரை பார்த்தேன். அவருடைய பார்வையிலே எனக்குள்ள ஒரு மாற்றம் உருவாச்சு. அதாவது அவர்கிட்ட அவர் கூப்பிடாமலே நான் போய் என்னுடைய கஷ்டத்தை சொன்னேன். அப்போ அவர் என்னை உட்கார வச்சு அதே கோயிலே உட்கார வச்சு எனக்கு நேருக்கு நேரம் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஃப் ஆனது தான். தியானத்தில் இருக்கும் பொழுது என் உடலை விட்டு பேய் பிசாசு வெளியேறி விட்டதாக ஒரு அசரீரி கேட்டதாகவும் ஆச்சரியத்துடன் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இதுபோல் அங்கு வந்திருந்தவர்கள் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அவர் ஒரு தடவை கோயிலுக்கு வந்தப்போ அவர் முன்னாடி இது மாதிரி உட்காந்து இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு மட்டும்தான் சொன்னோம். பட் ஆனால் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க, அவருடைய அங்க அடையாளங்கள் பூரா எல்லாமே சொன்னார். அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொஞ்ச நேரத்துலேயே பண்ணி கொடுத்துன்னு 1 வாரம் 10 நாளில் உங்களுக்கு சரியாயிருன்னு சொன்னார். அதே மாதிரி சரியாயிடுச்சு. தன்னை தேடி வரும் நபர்கள் என்ன பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பதை தன்னிடம் சொல்ல தேவையில்லை. அவர்கள் உடலுக்குள் புகுந்து சென்று பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும். பின்பு அதற்கு என்ன தீர்வோ அதை பின்பு செய்து கொடுப்பதாக கூடு விட்டு கூடு பாய்ந்து நோய்களை குணப்படுத்தும் கலையை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் வராகி சித்தர்.